ஹலோ, சொல்லுங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க வரமாட்டியே நீ. அதனால பஸ்ல நாங்களும் கிளம்பியாச்சு. நீங்க உங்க அம்மையை கூட்டிகிட்டு சீக்கிரமா வாங்க. சரி சரி வைங்க. இவரை மட்டும் எதுலையுமே சேர்க்க முடியல. என்ன அவர் அம்மைக்கு பயந்துட்டு தான் தெரியாரு. நானும் என் கூட வந்தாச்சுன்னா பிள்ளைய பார்த்துக்கிடுவாரு, என்னையும் பார்த்துக்கிடுவாருன்னு நினைச்சேன். நான் ஒத்தையில பிள்ளைய கையில வச்சுட்டு எவ்வளவு நேரத்துக்கு உட்காந்துருக்க முடியும்? சே, மாணிக்க எப்படி பண்ணுவாரு நினைச்சு கூட பார்க்கல. ஏ குழந்தை, எதுக்கு இப்ப தனியா புலம்பிட்டே வர? போன்ல யாரு? போன்ல யாரு? என் புருஷன் தான் ஓனர். வரேன்னு சொல்லிட்டு இப்ப என் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படிதான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ தான் சீனு போட்டுக்கிட்டு தெரிஞ்சா. இதுக்குதான் அவனை காதலிக்கும் போதே கட்டு பண்ணேன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை என் சொல்ல கேட்டியா? அந்த பையனை காதல் தான் முக்கியம்ட்டு போனா. இப்ப பாரு, அவனுக்கு அம்மா தான் முக்கியம், நீ முக்கியம் கிடையாது. பணக்காரன் இல்ல, இப்படிதான் இருப்பான். ஓனர் அவர் அப்படி பேசாங்க ஓனர். அவர் அப்படி கிடையாது. அவர் நல்லவர் தான். எங்க மாமியாரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவியதான் ஏதாவது சொல்லி அவர் அங்க இருக்க வச்சிருப்பாவ. என் கூட அவர் இருந்தாதான் அவளுக்கு பிடிக்காத. இதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு மாடல்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. ரெண்டு ஒண்ணுதான். மொத்தத்துல நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட முடியாது. நீ உங்க அப்பா வீட்லயோ அவன் அம்மா வீட்லயோ தான் கிடக்கணும். ஓனர் நாங்க 2 பேரும் ஒரு பிள்ளைய பத்து வச்சிருக்கோம் ஓனர். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. அவர் என் பிள்ளை தான் முக்கியம். ஓடி வராரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எப்போ வருவாரு? தினமும் எங்க வீட்டுல வந்து என்னை பார்க்க வருவாரு. என் பிள்ளைய பாப்பாரு ஓனர். பாத்துட்டா மட்டும் போதும். ஒரு இடத்துக்கு போனா கூட வரானக்கும். ஓனர் அவன் சொல்லாங்க ஓனர். அவர்னு சொல்லுங்க. ஆமா, அவர் ரொம்ப முக்கியம். இல்ல தம்பி ஜாகரி, இல்ல உனக்கு உட்காரக்கு சீட்டுல மொழிஞ்சு போயிட்டோம். நீ மட்டும் ஏக்கல நின்னுகிட்டே இருக்க. ஒரு இடத்துல உட்கார்ல. அதான் அந்த கௌதம் உட்கார்ந்துட்டால, பக்கத்துல போய் உட்கார வேண்டியதானே? உன்னால ஒரு இடத்துல உட்கார முடியாதுல. நடுவுல நின்னாதானே எல்லாரும் கூட கும்மி அடிக்க முடியும். அதனால தான் நிக்க. சேகர் நின்னுட்டு போட்டுமே. இப்ப என்ன உங்களுக்கு? அவனால உட்கார முடியாதுங்கறதுனால தான நின்னுட்டு இருக்கா. யாரிங்க நாட்டாம பண்றது? குடிமியா நினைச்ச நீதான் வக்காலத்து வாங்கிட்டு வருவா. நீ முத ஆளா வண்டியில வந்து ஏறனா அவனுக்கு உட்காரக்கு இடம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் லேட்டா வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு ஆக்கிரமிப்பு. இப்ப என் தம்பிக்கு உட்காரக்கு இடம் கிடையாம நின்னுட்டு கிடக்கா. ஏய் ஷடோஜா, சேகருக்கு இடம் இல்லைன்னா இங்க கீழே துணியை விரிச்சு வந்து உட்கார சொல்லு. இல்லைன்னா இப்படியே படுத்துக்கிட சொல்லு. கூப்பிட்டாலும் வரணும்ல. நான் நின்றுகிட்டே தான் வருவேன்னு ஆணி வச்ச மாதிரி அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். நான் சொன்ன மட்டும் கீழே வந்து உட்காந்துருவானாக்கா. அங்க இருந்து இங்க 2 பேரும் இறக்கி விட்டோம்னா இவன் ஓடி வருவான். அங்க இருந்து 2 பேரும் இறக்குனா இவன் எதுக்கு வந்து இங்க உட்காருன்னா அங்கே உட்கார வேண்டியதானே? சரி, அப்படின்னா சீட்டுல இருக்கவியலாது இறக்கி கீழே உட்கார வை. அவனுக்கு சீட்டுல ஒரு இடத்த கொடு. எல்லாம் தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டவள. யாரை இறக்க? இவன் தலையில்ட்டு நின்னுகிட்டே வரட்டும். அவனை பாருங்க, எங்கேயாவது நிக்கமேனு வருத்தம் இருக்கா? ஈனி இழிச்சிட்டே வரான். நில்லல, நில்லை. நின்னுட்டே பிறகு எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குன்னு சொல்லி பாரு. அப்ப பாத்துக்கிட்டேல. சேகர் ஒரு மாதிரி பண்ணுது. சேகர் என்ன பண்ணுது? சேகர் வாந்தி வர மாதிரி வருது. சேகர் என்னைய கொஞ்சம் தூக்கிட்டு போறியா? வாந்தி தானே வருது. பேதியா இருக்குது. என் தம்பி உன்னை தூக்கிட்டு போறேக்கே. சேகர் முடியல. சேகர் தூக்கிட்டு போ. பஸ் நிறுத்த சொல்லு. சேகர் டிரைவர் பஸ் நிறுத்துங்க, வாமிட் வருதா? சே, எப்படி பின்னாடியே ஓடியாம் பாரு. அவ ஆத்தாக்காரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏ மீன்காரி, உன் மகளுக்கு தானே வாந்தி வருது. நீ பின்னாடி போக வேண்டியதானே? அட சேகர் கொண்டு போயிருக்காங்கல, நான் எதுக்கு போறேன்? என் தம்பி அவளுக்கு அம்மாவா இல்ல நீ அம்மையா? ஒன்னறவே இல்ல. சீக்கிரமா வாங்க, என்ன நடக்குன்னு போய் பாப்போம். சே, அவளை விட இவ தான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா.
குடிமிக்கு பேதி எடுத்துட்டு இருக்கு. ஷை, வந்துட்டியெல்லாம் இனி நிம்மதியா வாந்தி கூட எடுக்க முடியாது. அது என்ன வாந்தில நிம்மதி வாந்தி? ஏய் கருவாடே, நீ தான வாந்தி எடுக்க வந்தா இவளுக்கு எதுக்கு பேதி எடுக்குது? ஷை, ஒரு ஆம்பளை பையன் நின்னுட்டு இருக்கான், வாந்தி பேதிங்கறீல, உங்களுக்கு எது நல்லா இருக்கா? ஒரு ஆம்பளை பையல கூட்டிட்டு வந்தானே உங்களுக்கு எடுக்குது. நான் சொல்லிட்ட மட்டும் என்ன குறஞ்சு போயிட்டு? இங்க பாருங்க, எங்களுக்கு முடியல, சேகர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. எது இந்த குடுமி கீழ விழாம பிடிச்சிக்கிறதா ஹெல்ப்பா? இல்ல தம்பி சேகரி, பேதி ஹெல்ப் அந்த குடுமி ஏக்கல பிடிச்சிட்டு இருக்கா. ஏடா சாமிக்கு வாமிட் வரதானே தலைய பிடிச்சிட்டு இருக்கீங்க. சாமி நான் தலைய பிடிச்சிக்கிறேன், நீ எடு சாமி. உங்க இருந்து எடுக்காத வந்துட்டாவ்ல. என்ன எடுக்க போற? என்ன புதையல எடுக்க போற? நான் வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணியதுக்கு. பேதி எடுப்பால கொண்டகாரியும் குடுமிகாரியும் சேர்ந்து தம்பி நவுட்டிட்டு வந்துட்டீங்களே. அண்ணி எனக்கு நிஜமாலே வாந்தி வந்துச்சு அண்ணி. இங்க பாருங்க, நான் வாந்தி எடுத்து வச்சிருக்கேன். சை, அத வேற நான் பாக்கன் பல்க. பெரிய பொருள் காட்சி அப்படியே உட்கார்ந்து பாக்கிறதுக்கு. வாந்தி எடுத்துட்டியா? போய் தொலை. அண்ணி என்ன வருது? என்ன வருது? பேதியா? இல்ல நீ வாமிட் இன்னும் வர மாதிரியே இருக்கு. ஐயோ கண்ணி, நான் பிடிச்சிக்கிறேன் ஏடி. ஏலே, நீ இந்த கொண்டகாரியும் குடுமிகாரியும் ரொம்ப நாளா காப்பாத்திக்கிட்டு இருக்கா. ஏடா பாங்கா வாந்தி எடுத்துட்டு இருக்காவல்ல. வாமிட் எடுக்க மணி நான் பிடிச்சிக்கிறேன். ஷோ கடவுளே. ஏ குடுமி, அத எடுத்தாச்சுல, பசிக்குள்ள போய் உட்காரியது. அது வந்து வணறதியல, எனக்கு இன்னும் வாந்தி வரல. வயித்துக்குள்ள என்ன உருண்டுகிட்டே வருது, வெளிய வந்தா தான் போக முடியும். வயித்துக்குள்ள உருளைய கதியான உருளைக்கிழங்க. ரொம்ப தான் நாடகம் போடுறீங்க ரெண்டு பேரும். மரியாதையா போய் பஸ்ல ஏறியல, இல்ல இங்கே விட்டுட்டு போட்டுமா? போறேன், போய் தொலைக்க. உங்க கூட வந்தா ஒரு வாந்தி எடுக்க கூட முடியாது. ஆமா, வாந்தி எடுக்கதே நம்ம புதையல எடுக்க மாதிரி பேசு. மரியாதையா போய் பஸ்ல ஏறிடு, இல்ல குடுமி எடுத்து வாந்தில முக்கி அடிப்பேன். ஷை, நான் போறேன். பெரிய இவரு மன்னார கம்பெனி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறாரு. அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு இருப்பா. இதுக்கு இவ்வளவு பில்டப். ஏலே, ரொம்ப காப்பாத்ததுல இந்த கொண்டக்காரியா. ஏடா பாங்கா, பாவமாது புண்ணியமாது. இந்த கருவாட்டை அந்த பக்கத்துக்கு எரிஞ்சிட்டே போய் பஸ்ல ஏறல. கண்மணி, ஆர் யூ ஓகே? நான் சொல்லியது காதுல கேட்காது. 2 நிமிஷத்துல வந்தா பஸ்ல ஏறலாம். இல்ல பஸ் அது பாட்டுக்கு போ, நீங்க எங்கேயே கடந்து தொலைங்க. வானரி, என் மகளுக்கு என்னாச்சு? அதையே ஏன்ட்ட கேட்க மீன்காரி. டா வாந்தி எடுத்துட்டு நிக்க வருவ, மாலவே நீ காப்பாத்து. ஏலே, பியோதி எடுப்பா, அவ ஆத்தக்காரி காப்பாத்தட்ட, நீ போய் பஸ்ல ஏறு. ஏடா போடா, கம்பெனி கூட்டிட்டு வரேன். ஏலே, நீ எவளையும் கூட கூட பஸ்ல போய் ஏறு. ஏ மீன்காரி, நீ உன் மாலை கூட்டிட்டு வா. கண்மணிமா வாமா போவோம். ஏலே தம்பி சேகரி, இத வந்துட்டேடா. கண்மணிமா வாமா பஸ்ல போய் ஏறுவோம். வானர் கோவத்துல பஸ் எடுத்துட்டு வேற போறாவே. இனி போய் சாப்பிட்டோனா வாந்தி வராதுமா, வா போவோம். சரிம்மா போலாம். ரைட், இன்னும் வந்துகிட்டு இருக்க வானர், வண்டி எடுத்துறானுங்க. ஏம்மா கிளம்பிட்டீங்களா? போவோமா? மாணிக்கம், இன்னைக்கு அம்மையால வண்டியில எல்லாம் வர முடியாதுப்பா. லேசா தலை சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம நாளைக்கு கிளம்புவோமா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? நாளைக்கா? ஆமாப்பா, நாளைக்கு கிளம்பி நாளை மறுநாள் தானே பேர் வைக்காவே. நேரத்துக்கு கரெக்டா போயிடலாம். ஏம்மா என் பிள்ளைக்கு பேர் வைக்க போறாவுமா? நான் முதல்ல போய் நின்னு வேலைகளே ஏதாவது இருந்தா செய்யாண்டாமா? நானே லேட்டா போய் நின்னா நல்லா இருக்குமாம்மா? குழந்தை முதல்ல நீ மதிப்பாளா? வாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு பாத்துட்டு அப்புறமா கிளம்புவோம். இல்ல மாணிக்கம், ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்தா இது சரியாவாது. கை மருந்து ஏதாவது அவிச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினாதான் சரியாகும். கார்ல போனா என்னால இருக்க முடியாது மாணிக்கம். அப்புறம் பெரிய பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிற நிலைமை வந்துடும். ஏம்மா ஏமா அப்படி யோசிக்கிறீங்க? ஏதோ கை மருந்துன்னு சொன்னீங்கல்ல, அதை அவிச்சு எடுத்து குடிச்சிட்டு வந்து கார்ல படுத்துக்கோங்கம்மா. நான் காரை மெதுவா ஓட்டிட்டு உங்களை கூட்டிட்டு போறேன். காலையில நம்ம வீட்டுக்கு போயிடலாம். குழந்தை எல்லாருமே பஸ்ல புறப்பட்டாங்களாமா. அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் நின்னா தானே நல்லா இருக்கும். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராங்க, அவங்கள நம்ம தானமா வரவேற்கணும். இங்க இருந்தா எப்படிமா அது நல்லா இருக்கும்? அங்க பாட்டி தாத்தா அப்பாவும் தான் இருக்காங்க. ஒத்தையில அவங்க மட்டும் என்னமா செய்ய முடியும்? நிறைய பேர் போறாங்க. உன்னை யார் பஸ் ஏற்பாடு பண்ணி விட சொன்னது? ஒரு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இங்க இருந்து வண்டி விடுவாங்களோ? என்ன கல்யாணமா நடக்குதுங்க? ஒரு பஸ் நிறைய ஆளை கூட்டிட்டு போறதுக்கு உன் பொண்டாட்டி தான் விட்ட காட்டியானா நீ அவளுக்கு மேல பண்ண மாணிக்க. அம்மா அவ ஏதோ தெரிஞ்ச ஆட்களை கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா. யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னா சரி வருமா? 4 ஆள் வந்தா தானமா எந்த ஃபங்க்ஷன்னாலும் நல்லா இருக்கும். உங்க பாட்டி ஊர்ல ஆள் இல்லையோ? இது எல்லாரும் இங்க இருந்து வந்தாதான் உனக்கு ஆளு. அங்க போய் ஃபங்க்ஷன் இருக்குன்னு கூப்பிட்டா ஒரு ஜனமும் வரும். இதுக்கு இங்க இருந்து பஸ் காசு செலவு பண்ணி அவ்வளவு பேரை கூட்டிட்டு போற.
நம்மளும் பஸ்ல தான் போலான்னு நினைச்சேன். எல்லாருக்கும் சேர்த்து தான் பஸ் பிடிச்சிருந்து. குழந்தை டேடி அப்புறம் பச்சைக்கிளி நீங்க நான் இந்த மாதிரி எல்லாரும் போலாம், ஒரு வேன் பிடிக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் குழந்தை தான் சொன்னா அவங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி வர்றதுன்னு கேக்குறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் எல்லாருக்கும் சேர்த்து பஸ்ஸாவே பிடிச்சிட்டேன். நீங்க என்னடான்னா அந்த பஸ்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, கார்ல தான் வருவேன்னு சொன்னீங்க. அதான் இப்ப குழந்தைக்கு போன் பண்ணி நீ கிளம்பு குழந்தைன்னு சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் பஸ்ல புறப்பட்டு போயிட்டு இருக்காங்கம்மா. நீங்க என்னடானா இப்ப வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. குழந்தை மேலதானமா உங்களுக்கு கோவம், என் பிள்ளை மேல அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? எதுக்கு இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்ல வரியா மாணிக்கம்? நான் அப்படி சொல்லலமா. டாக்டர்கிட்ட போனா வாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம். இல்லையா கை மருந்து ஏதாவது குடிச்சிட்டு வாங்க, அப்படியே வந்து படுத்துக்கோங்க. நான் உங்களை ஆடாம அசையாம அழகா கூட்டிட்டு போறேன். எதுக்குமே ஒத்து வராம நாளைக்கு போலான்னு சொன்னா என்னமா அர்த்தம்? குழந்தை அங்க போய் நிக்கிறதுக்குள்ளே நீ எதிர்பார்ப்பா. பஸ்ல வரமாட்டேன்னு சொன்னதுக்கே அவ ரொம்ப ஃபீல் பண்றாமா. இப்போ நான் நாளைக்கு புறப்பட்டு வரேன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா? இதுக்கு நான் அவ கூட பஸ்லயாவது போயிருப்பேன். அப்போ உனக்கு பெத்த தாயை விட நேத்து வந்தவ தான் முக்கியமா போயிட்டா. நான் அப்படி சொல்லலமா. வேற எப்படி மாணிக்கம்? நீ சொல்றதுக்கு இப்ப என்ன அர்த்தம்? நான் நீங்க முக்கியம் நினைக்கிறதுனால தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். நீங்க முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருந்தா நான் குழந்தை கூட அப்பயே பஸ்ல போயிருப்பேன். ஏமா புரிஞ்சுக்க மாட்டீங்க? பாரு மாணிக்கம், எனக்கு தலை சுத்துது. என்னால கார்ல எல்லாம் இன்னைக்கு டிராவல் பண்ண முடியாது. கசாயம் வச்சு குடிச்சிட்டு நான் வீட்ல தான் படுக்க போறேன். நாளைக்கு சாயந்தரம் நம்ம கிளம்பி நாளை மறுநாள் போய் இறங்குவோம். ஃபங்க்ஷன் நாளை மறுநாள் தானே, அந்த நேரத்துக்கு போய் நின்னா போதும். ஃபங்க்ஷன் ஏன் பிள்ளைக்குமா? இப்ப என்ன சொல்ல வர மாணிக்கம்? உனக்கு போயே ஆகணுமா? வேணும்னா கார் எடுத்துட்டு கிளம்பு. நான் ஃபங்க்ஷனுக்கு வரலனே உங்க பாட்டி கிட்ட சொல்லிரு. கார் என்னன்னு கேட்டா எங்க அம்மா வாரேன்னு சொன்னாவே நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லு. ஏமா இப்படி பேசுறீங்க? நீங்க கார்ல வந்து உட்காருங்க, வீட்ல இருக்க மாதிரி நான் மெதுவா கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் சரி வராது மாணிக்கம், எனக்கு வாந்தியா வரும். வீட்ல படுத்துக்க மாதிரிலாம் கார்ல சொகுசாலாம் படுக்க முடியாது. அப்போ பஸ்ல வந்திருக்கலாம்மா, அங்க நல்லா இருந்திருக்கும்ல. பஸ் ஒரு ஊரே ஏறி போகுது அந்த பஸ்ல. அந்த பஸ்ல நானும் வந்து உட்கார முடியுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை, அதுல வந்து இருந்தா எனக்கு என்ன முடியாம போயிடும். இப்ப என்னதாம்மா சொல்ல வரீங்க? என்னால வர முடியாது மாணிக்கம், இன்னைக்கு நம்ம நாளைக்கு போவோம். ஹலோ மாணிக்கம், என்னப்பா புறப்பட்டாச்சா? இல்லப்பா, அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்னாச்சு அவளுக்கு? பஸ்ல தான் வர முடியாதுன்னு சொன்னா. நீ இப்ப கார்ல தானே கூப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னா. கார்லயுமா வர முடியாது அவங்க அம்மையால? என்னதான் பிரச்சனையா ராசாத்திக்கு? அம்மாக்கு தலை சுத்துதான்ப்பா, கார்ல இன்னைக்கு டிராவல் பண்ண முடியாதான். அவங்க கசாயம் காய்ச்சி குடிச்சிட்டு படுக்க போறாங்களா, நாளைக்கு தான் வருவாங்களாம். என்னது நாளைக்கு தான் வர முடியுமாமா? நாளைக்கு கிளம்பி வந்து பேர் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வரணுமாமோ? என்ன நினைச்சிட்டு இருக்காவா? பஸ் என்னாச்சு மாணிக்கா? பஸ்ஸாவது புறப்பட்டுச்சா இல்ல அதுவும் நாளைக்கு தானா? பஸ்ல எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டு இருக்காவப்பா. குழந்தையும் என் பிள்ளையும் அதுலதான் வராவ. பச்சை பிள்ளை அதை கூட கார்ல கூட்டிட்டு வர்றதுக்கு உங்க அம்மா அனுமதிக்கலையோ? அம்மா அதுக்கு எதுவும் சொல்லல. குழந்தைதான் நான் எல்லாரு கூடயும் பஸ்ல வரேன்னு சொல்லிட்டா. அவங்க எல்லாரும் நாளைக்கு காலையில வந்துருவாங்கப்பா. அம்மா தான் அடம்பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. மாணிக்கம் அப்படின்னா அங்கேயே இருக்கட்டும், நீ கிளம்பி வா மாணிக்கம். ராசாத்தி இன்னைக்கு கிளம்ப முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளாம். பஸ்ல வர முடியாதுன்னு சொன்னானே, மாணிக்கம் கார்ல கூட்டிட்டு வரலான்னு இருந்திருக்கான். பஸ் அப்பவே புறப்பட்டுருச்சா, எல்லாரும் வந்துட்டு இருக்காவலாம். இவளை கூப்பிட்டதுக்கு என்னால இப்ப வர முடியாது, தலை சுத்துது, நான் மருந்து அவிச்சு குடிச்சிட்டு படுத்து தூங்க போறேங்கிறாளாம். நாளைக்கு தான் கிளம்பி வரணுமா. இந்தாங்கம்மா, லைன்ல மாணிக்கம் தான் இருக்கான். அவனை ராசாத்திட்ட போன கொடுக்க சொல்லி பேசுங்க. ஏம்மா இந்தாங்கம்மா, உங்ககிட்ட பேசணுமா. என்னமா இப்போ உங்க அப்பாவால சும்மா இருக்க முடியலையாமா? கூடு, நான் பேசிக்கிட்டே அவங்கிட்ட. ஹலோ, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? அதான் மாணிக்கம் எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியல்ல, வந்துறணும் சொல்லிட்டு இருக்கீங்களா அவன்ட்ட? அப்படிலாம் வர முடியாது, நாளைக்கு தான் புறப்பட்டு வருவேன். நீங்க உங்க பேத்தி காதுல பேரை சொல்றதுக்கு முன்னாடி நாங்க வந்துருவேன். கவலைப்படாம இருங்க. என்ன ராசாத்தி, என்ன பிரச்சனை உனக்கு? என் மொபைல்ட்ட பேசுற மாதிரி நினைச்சிட்டு ஏன்ட்ட இந்த மாதிரி வடிக்க? உனக்கு உடம்பு சரியில்லை, நல்லா தானே
இப்பவே நீ கிளம்பியா? வேணும்னா உன் திருப்திக்கு ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசி போட்டுக்க. உடனே கிளம்பி இங்க வரணும். இல்லன்னு வச்சுக்க, நான் அடுத்த பிளேனை பிடிச்சு கிளம்பி அங்க வந்துருவேன். ஐயோ வேண்டாம் தேய், மாறு தேய், வைங்க தேய். மாணிக்கம், உங்க பாட்டி சொல்லியாவே சீக்கிரம் வாப்பா கிளம்புவோம். என்னது இது, அம்மா இவ்வளவு வேகமா ஓடுறாங்க? பாட்டிக்கு அவ்வளவு பயம் இருக்கு. நம்மளதான் அம்மா ஏமாத்துறாங்க, பாட்டியை ஏமாத்த முடியல. இத ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம். சரி சரி, டைம் ஆகுது, கிளம்புவோம். ஐயோ மாணிக்கம், சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேமா.